தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜோதிஸ் வலையொலியில் மசாலா சோயா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வலையொலிக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு சோயா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டு அந்த சோயாவை அதை முழுகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வேகணும். அது 2 மடங்கு ஆற வரைக்கும் இந்த சோயாவை நல்லா வேக விடுங்க. இப்போ சோயா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்து வடிகட்டிட்டு குளிர்ந்த நீரில் இந்த சோயாவை நம்ம இப்போது போட போகிறோம். மாமிசம் தவிர்க்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி சோயாவை செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. இப்போ இந்த வாணலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியா, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா கலந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம குளிர்ந்த நீரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயாவை நல்லா பிழிஞ்சு அந்த நீரெல்லாம் எடுத்துருங்க. அதை சின்ன சின்ன துண்டுகளாகவும் நீங்கள் அதை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டின இந்த சோயாவை நம்ம தயார் செய்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவில் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற சோயா சங்கையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இந்த சோயா சங்க்ஸ் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டிகிட்டே இருங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. இது கூட மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். சுவையான மசாலா சோயா மசாலா தயாராகிடுச்சு. மிக்க நன்றி. வணக்கம்.